உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா? சகோதரி. புரியல. உன் சகோதரி தங்கச்சி கால் வந்துட்டோம். இதுல புரியல. எத்தனை மணிக்கு வருவ நீ? சீக்கிரம். சரி, ஒண்ணும் பிரச்சனை, வா உட்காருமா. என்னமா பிரச்சனை? யாரு இவருக்கு கூட பிறந்த உனக்கு இளையவளா வந்த பெண்மணி. இப்ப நீ தான் அவங்களுக்கு தாய் தகப்ப எல்லாமே நீ தான். இப்ப அவளுக்கு என்ன பண்ணணும்? கல்யாணம் ஆயிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க சாமி. அப்படி ஸ்டடியா உட்காரு, நான் உன்னைய பாக்குறேன். கண்ண முடி. வருத்தப்படாதம்மா, அவன் வர்றது மாதிரி இல்ல, கட் பண்ணி விட்டுருங்க. வேற வாழ்க்கையை அமைச்சு தந்துக்கணும், வேற வழியே இல்லை. அப்படி நீங்க நம்பி போனீங்கன்னா மீண்டும் தோத்து போயிருவீங்க. விதி அப்படி இல்லை மகனே. கால் வந்துட்டு வா. உண்மையை தானே சொல்லணும், போய் சொல்லணுமா? வேண்டித்தாரம்மா. 1.25 மாதம் டைம் இருக்கு. 5ஆம் தேதி காலையில வந்து சேருங்க. யாகம் இருக்கு, அதில் கலந்துக்காங்க. போங்க. கருமசாமிக்கு நிறைய பணங்களை இன்வெஸ்ட் பண்ணி நான் நஷ்டம் அடைஞ்சிருக்கேன். அதுக்கு எனக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க இந்தாப்பா. அடுத்து பேசலாம். என்னப்பா, எவ்வளவு பணம்ப்பா இன்வெஸ்ட் பண்ணிருக்க நீ? வாழ்க்கையில சம்பாதிச்சு நான் அப்படி கேட்கல, அதை நான் பேசல. நிறைய பணங்களை தொழிலுக்காக அமைத்து அதில் வெற்றி அடைய முடியாமல் வேதனைப்பட்டு வந்த மகன். வாப்பா, கால் ஒன்று வரலாம். சிருங்கேரி சுவாமிகள், சந்திரசேகர சுவாமிகள். தம்பிங்க வாடா. சிருங்கேரி சுவாமியை கும்பிட்டுருக்கேடா, சாரதா பீடம். சந்திரசேகர சுவாமியை கும்பிட்டுருக்கியாடா, காஞ்சி பெரியவரை கும்பிட்டுருக்கியா? இல்லை. என்ன வேணும் உனக்கு? வீடு கட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லாம இருக்கு. கால் நோட்டு வா. இவ்வளவு புள்ளி விவரமா இருக்கு இல்லையா, அதை நீ உணர்றதுக்கு தான் பக்கத்துல வச்சு சொன்னேன். தப்பா நினைக்க கூடாது. கேட்டீங்களா? இந்த தொழில் தருக்கி நின்றதுக்கு என்ன காரணம்? உன் கேள்வி. வேற எதுவும் மாறுபாடான சூழ்நிலைகள் நடந்திருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடு. ஆனா உனக்கு மாந்திரிகத்தில் ஒரு காலத்தில் நம்பிக்கை கிடையாது. கடவுள்னு ஒரு சக்தியை யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணம் உடையவன். ஆனால் இந்த நஷ்டப்பட்ட பிறகு உன் உள்ளத்துல சந்தேகம் வந்துருச்சு. உண்மையா? நடந்தது உண்மை. உன் தொழிலை வெற்றியாக்கி தந்தா போதும்ல. இந்தாடா, நிறைய ஆர்டர்கள் வரும், வெற்றியாக்கி தரேன். காலையில என்னைய பார்த்து கால் நோட்டானே. திருமகள் தேடி வந்தாள் சுவாமியே. பெங்களூர்ல ஐயப்பா கோயில் இருக்கா? எங்க இருக்கு? அதான் நான் கூப்பிட்டேன். ஐயப்பா சுவாமியே சரணைப்பான கூப்பிட்டது காரணம் என்ன? அங்க சரண கோஷம் ஒலித்து கொண்டு இருந்தது, அதான் கேட்டேன். கால் நோட்டுவா. மூணே கால் ஆண்டுகளாக பார்த்த தொழிலெல்லாம் நஷ்டம். ஏன் கிரகமா என் பிள்ளைகளுக்கு கிரகமானு எனக்கு தெரியல. என் கையில பணமே இல்லை, எல்லாமே இழந்துட்டேன். ஆனா இப்போதைக்கு தொழில் என்று ஆரம்பிக்கிறோம்னா புதிய பணங்களும் வேண்டும், வாழ்க்கையை நடத்தக்கூடிய வழிகளும் வேண்டும். அதுக்கு கருப்பசாமி உதவி செய்யணும்னு கேட்டு வந்திருக்கிறேன். கால் நோட்டுவா. தப்பு பண்றான்டா, வாங்க பாத்துக்கிறேன் அவனை. உங்ககிட்ட டாக்குமெண்ட் இருந்தா பணம் வாங்கலாம், இருக்கா? அடுத்தவன் டாக்குமெண்ட் வச்சு வாங்கலாம்னு முயற்சி பண்றிய, தப்புடா. லாக் ஆயிருவ. எந்த வழியும் போயிடாத. உனக்கு பணம் தானே வேணும். கண்ணை மூடு. கண்ணை மூடுறா தம்பி. உட்கார்ந்துக்கிட்டு இந்தா
நீ நினைச்ச இடத்துல இருந்து உனக்கு பணம் கிடைக்கும், தொழிலை உருவாக்கி தர, நோய் இல்லாத வாழ்வா ஆக்கி தர. சந்தோஷமா. கர்மசாமிக்கு தன் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு கலக்கம் இருக்கிறது என்று ஒரு பெண்ணடியாள் மனம் கலங்குகிறாள். யாரம்மா? பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பற்றி மனம் வருத்தப்படுறான்னு சொல்ற. காலம் ஆளை பார்த்து அழகை பார்த்து ஆசை வைக்காதே. பாட்டு என்ன படம்? சிரிக்கிய பரிசு படத்தில் உள்ளது. ஆய் 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 என்னங்க? உடம்ப பத்தி சொல்லணுமா, வாழ்க்கையை பத்தி சொல்லணுமா? பொண்டாட்டி எங்க இருக்கா? கல்யாணமே முடியல. பக்கத்துல வா. அதான் பிள்ளையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இயங்குகிறான் என்று நான் உங்களை சொல்லி கூப்பிட்டேன். இவனுக்கு பெண் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு ஐயப்பாடு ஒரு உள்ளத்தில் இருக்கிறது மகளே. இருக்கா? அதுக்கு உடல் ஒரு காரணமா, கர்மங்கள் ஒரு காரணமா என்ற ஒரு கேள்வி உன் மனதில். கால் ஒன்று வா. வாடா. 2027 உனக்கு ஒரு பெண் கிடைப்பாள். உன் உடம்புல இருக்கக்கூடிய நோய் இதற்கடுத்து வளராமல் நின்றுவிடும். ஜெயித்தார். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மங்கையாக உனக்கு மனைவி அமைவாள். வேற என்ன வேணும்? கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். சென்று வா. பணத்தை தவற விட்டுட்டியே, உண்மைதானே? உன் மூலமா அவனுக்கு கிடைக்கும். போங்க. கர்மசாமிக்கு என்ன விஷயம்? அப்படியா? சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னப்பா, என்ன சொத்துடா தம்பி? என்ன சொத்துக்கள் சம்பந்தமா என்ன வருத்தம்? ஜமீன் சம்பந்தமா என்ன வருத்தம்? ஜமீன்னா சொத்து தானே அர்த்தம். அது சம்பந்தமா என்ன ப்ராப்ளம்? கால் வந்துட்டு அப்போ திடீர்னு ஒரு கல்யாணத்துல ஒரு வார்த்தை கிடைக்க போய் தப்பிச்சுக்கிட்டேன். என்ன முடியுமா? அந்த பக்கத்துல உன்னுடைய இடைஞ்சலால அந்த கோர்ட்டுக்கு போகக்கூடிய நிலைமை வரையா? அதை மாத்தி தெளிவு பண்ணி வெட்டியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? வருத்தப்படாத. கணமுடே கணமுடே. இன்னொரு கால் வந்துட்டு வா. இது ரத்தத்தில் உள்ள கிருமிகளால் உருவானது அல்ல. ஏன்னா பிளட் டெஸ்ட் பண்ணா இதுக்கு அதுக்கு ரீசன் காட்டல ரிப்போர்ட்ல. உண்மையா? ரீசன் காட்டவில்லை. அப்படி என்றால் இது எப்படி வந்தது? இது ஸ்கின் டிசீஸ். ஆனா இது சோரியாசிஸ் வகையும் அல்ல. உனக்கு சோரியாசிஸ் சொன்னாங்களா? சோரியாசிஸ் வகையும் அல்ல. ஆனா இது ஒரு வகையான மாற்றுக்குரிய ஒரு தழும்புகள். நான் சொல்வதை கேட்டால் உடனே உங்களுக்கு சரியாகும். செஞ்சந்தனம். என்ன சந்தனம்? நாட்டு வைத்திய கடையில் லைசன்ஸோட விற்கக்கூடிய செஞ்சந்தன கட்டை. அதை வாங்கி தண்ணி ஊட்டி கருங்கல்லிலே அரைத்து இந்த புள்ளிகள் இருக்கிற இடத்திலே போட்டு 60 நாட்கள் போட்டு வந்தால் இவைகள் மறைந்து விடும். உங்களை சரியாக்கி விடலாம். கால் வந்துட்டு வாங்குவோம். இந்தாப்பா செம்மையாக்கி தரேன். பொறுமையாக இருந்து ஜெயிப்போம். நான் பணம் கொடுத்தேன். போ.
கணவன் மனைவியா வந்தது யாரு? வாங்க. தனி ஒரு மனிதனாய் வந்து என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? டவுட் பண்றேன். யாருன்னா சொல்லி வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கிறேன். கண்ணை முடிக்காங்க. பக்கத்துல வாங்கண்ணே. ஏமனே பூச்சிட்டியே. கழக்காய கொண்டாங்க. ஒரு கெட்ட பழக்கம் எல்லா பயம் எப்படி லாஸ் பண்றாங்க. கண்ணை முடிக்க அக்கா. உங்ககிட்ட யாருக்கா கேட்டா இதெல்லாம்? காலைல வந்துட்டு வரலாம். நீங்க இருங்கோ. அவர் இவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னால் 3.5 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆழ்மன நிலைகள்ல வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. அந்த பாதிப்புகள்ல ஒரு டிஸ்கரேஜிங், அதாவது தாழ்வு மனப்பான்மையும் குழப்பமான மன உணர்வு, எதிர்பாராமல் சந்தேகித்தல், கோபப்படுதல், ஆவேசமாக பேசி சில பேர்களை அடிக்க கையை ஓங்குவது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எல்லோரும் திருடர்கள் என்கிற எண்ணம், தான் வைத்த பொருளை தானே மறந்துவிட்டு யாரோ எடுத்து விட்டார்கள் என்று குற்றம் சுமத்துகிற விதிமுறைகள், இவைகள் அனைத்து இவருடைய ஆழ்மனதிலே இருக்கிறது. அப்படி என்றால் இது செய்வனையா அல்லது மைண்ட் டிப்ரெஷனா என்பது ஒரு கேள்விக்குறி. தரானா? கால் வந்துட்டு வாங்க. நல்லா இருக்கா? இது மனதின் அலைகள். இதை நம்ம மெல்ல மாத்தணும். என் பாதையில் வந்தால் மாற்றி விடலாம். அவர் போதையில் போனால் வாழ்வு அப்படியே போய்விடும். பாதையில வர போறியா, போதையில போறியா? மாற மாட்டியே. பௌர்ணமி அன்னைக்கு வந்து சேருங்க. 5ஆம் தேதி காலையில இந்தாங்க, வெற்றி ஆயிக்காங்க, யாகத்துல கலந்துக்காங்க. யாகத்துக்கு ஒரு பதிவு பண்ணி விடுங்க. கர்மசாமிக்கு கால் விட்டுருவாங்க. வாங்க. மாலை போட்டிருக்க யாரு? என்ன மாலை போட்டிருக்கீங்க கழுத்துல? உட்காருங்க. கழுத்துல என்ன மாலை? ருத்ராட்சம். வாங்க. வாயை கட்டு, பயத்தை கட்டு. கால் வந்துட்டு வரலாம். எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குதே. எப்ப உனக்கு தியானம்லாம் பண்ண தெரியுமா? அதை பத்தி கொஞ்சம் படிச்சிருக்கியா? அப்படியா? குண்டலினி சக்தியை பத்தி படிச்சிருக்கியா? தியானம் மட்டும் படிச்சிருக்கிறேன். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? யார்கிட்ட? பொம்பளைட்டியா ஆம்பளைட்டியா? கால் வந்துட்டு வா. எவ்வளவு பெரிய வில்லந்து தோற்று போகக்கூடிய ஒரே இடம் எங்க இருக்கு? பொம்பளை இடம் தான் தோற்று. ஏக்கா சிரிக்க இறங்கலாம் மாட்டி. என்னப்பா வேணும்? இவ்வளவுதான விஷயம். கண்ணை மூடு. ஒரு மனைவி வேணும். குழப்பமான கேள்வியை கேட்டு புரியடா. ஒரு மனைவி வேணும்னு சொன்னா அப்ப இருக்கு. மனைவி இருக்கும்போது இன்னொரு கேள்வி கேட்டா என்னடா அர்த்தம்? அப்ப இங்க இருக்கிறதுக்கு ஒரு பொண்டாட்டி வேணும். கால் வந்துட்டு வா. துப்பு கட்ட பூதி கேள்வி கேட்கும். எவ்வளவு சூட்சமா கேட்டான் பாத்தியா? இந்த பிறகு உனக்கு இருதார யோகம் இருக்கான்னு நான் பாக்குறேன். ஏற்கனவே ஒருத்தைய செலக்ட் பண்ணி பேசுனியா? அவ செட் ஆகலையா? இருக்காளா? சரி, கண்ண மூடு. ஒரு பிசினஸ்ல உனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அதுல பணமும் கிடைக்கும். இந்தா ஒரு துணையும் கிடைக்கும். நல்லா இருப்பா. 3 முறை என்னைய பார்க்கவா? இந்தா நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு திருப்பூர். நாளை காலையில் என்னை பாருங்க. காலையில் என்னை பாருங்க.
ஆர்சி சம்பந்தமாக கேட்டு வந்த மகன். அடுத்து தோட்டம் சொத்து சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? முன்னாலவா முன்னாலவா. கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தது யார்? முன்னாலவா முன்னாலவா. என் பிள்ளை ஏன் சொல்ல கேட்க மாட்டேங்குன்னு கேட்டு வேதனைப்பட்டு வந்தது யார்? யார்? முன்னாலவா முன்னாலவா அப்படின்னு இருக்கா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழிலாளர் மன வருத்தமும் ஒரு ஆர்சி சம்பந்தமான பிரச்சனையும் உனக்கு நான் தீர்த்து தந்துட்டா போதும்ல, கால் நோட்டு வா. ஏய் ஜபா, இதை கட் பண்ணி விட்டுரு என்ன.